ஸோ அடுத்து வந்து ஹேண்ட் என்கிரேவ்டு அஞ்சரை பெட்டி. ஹேண்ட் என்கிரேவ்டு அஞ்சரை பெட்டினா கையிலே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, நுணுக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி இது வந்து பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் அஞ்சரை பெட்டி. அதான் எனக்கு ஒரு டவுட், பின்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு ஆப். ஆக்சுவலாக நீங்கள் நான் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறது, பட் நான் பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டாக எதுவும் நான் பார்த்தது இல்லை, அதான் கேட்குறேன். ஆக்சுவலி அதில் வந்து இந்த ஓல்டு விண்டேஜ் டைப் ஆஃப் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்ணது தான் இது. இது வந்து இப்போ இந்த வெளியில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கிண்ணமே அந்த பாக்ஸை வந்து ரெப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து இங்கே வருது அந்த மாதிரி. ஆமாம், மினியேச்சர் மாதிரி. ஸோ இது ஆக்சுவலி வந்து ரொம்ப வச்சா மோஸ்ட்லி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது யூஸுக்குன்னு சொல்லி வாங்குறத விட அவங்களோட க்ராக்கரி யூனிட்ல எனக்கு ஒரு ப்ராப்பர் பிராஸ் அஞ்சரை பெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அண்ட் அடுத்தது சொல்லணும், நம்ம லக்ஷ்மி பாக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல சுபேதா கிட்ட இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்தப்போ நான் அதை வந்து என்னோட லக்ஷ்மி மங்களகரமான பொருட்கள் போட்டு வைக்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க அதை. பட் இட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட பூஜா பாக்ஸ்னு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தது வந்து நம்ம ராஷ் குக்வர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஆஷா மேம் தான். ஆனா இது இப்போ வந்து எல்லாருமே வந்து பூஜா பாக்ஸ் இட்ஸ் ஓகே, we are trend creators da, we never follow a trend, we create a trend அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இட்ஸ் ஓகே.